மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் விவசாயத்தின் பெருமையையும் இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் 2 புதிய கலை சிலைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ஆத்துப்பாலம் சந்திப்பில் பாரம்பரிய நெல் சாகுபாட்டை நினைவூட்டும் வகையில் பெண்கள் நாற்று நடும் காட்சி சிலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் போத்தனூர் குறிச்சி பிரிவு சந்திப்பில் நீர், நிலம், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பிரம்மாண்டமான சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அன்னை பூமியை தாயின் கருவை போல சுமந்து காக்கும் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கலைச்சிற்பம் பூமியை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமை என்ற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சென்னையை சேர்ந்த பிளாக் ஷீப் மீடியா நிறுவனத்தின் வடிவமைப்பாளர்கள் ஆர். மகாபிரபு மற்றும் ஆர். சதீஷ்குமார் தெரிவித்தனர். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவையின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் இயற்கையை பிரதிபலிக்கும் தீவுத்திடல் பூங்காக்கள் மற்றும் கலை சிலைகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சியின் அனுமதியுடன் தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த கலை சிலைகள் மற்றும் தீவுத்திடல் பூங்காக்களை ஆர். கோல்ட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயற்கை விவசாயியான எம். ரங்கசாமி கோவை மக்களுக்கான தனது பங்களிப்பாக வழங்கியுள்ளார். ஏற்கனவே உக்கடம் பகுதியில் விவசாயி ஏர் உழும் சிலை மற்றும் தேசிய சின்னம் உள்ளிட்ட பல கலை சிற்பங்களையும் அவர் அமைத்து கொடுத்துள்ளார். உயர்தர ஃபைபர் மற்றும் உலோகங்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலைகள் கோவையின் அழகையும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் மேலும் உயர்த்தும் வகையில் அமைந்துள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி. கிரியப்பனவர் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா ஆகியோர் கலந்து கொண்டு கலை சிலைகளை திறந்து வைத்து பார்வையிட்டனர்.